காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஆசியுடன் கடந்த புதன்கிழமை 23/3/2011 அன்று ஸ்ரீமடத்தின் சார்பில் தமிழ்நாடு தேசிய ஆன்மீக மக்கள் கட்சி என்ற பெயரில் புதிய கட்சி ஒன்று தோன்றியுள்ளது. ஸ்ரீ ஜெயேந்திரர் இக்கட்சியில் எந்த பதவியும் வகிக்கவில்லை. ஆவடி ரவிச்சந்திரன் என்ற ஸ்ரீமடத்தோடு தொடர்புடைய பக்தர் ஒருவர் இக்கட்சியின் ஸ்தாபகராகவும் தலைவராகவும் உள்ளார். தற்போது நடைபெறவுள்ள தேர்தலில் இக்கட்சி பங்கு பெறாது. ஆனால் இக்கட்சியின் குறிக்கோள்கள் மதமாற்ற தடை சட்டத்திற்கும் பசுவதை தடை செய்யும் சட்டத்திற்கும் ஆதரவாக நிற்பது, கோயில் நிர்வாகங்களில் அரசு தலையிட்டு கோவில் அதிகாரங்களை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைப்பது போன்ற செயல்களையும் எதிர்ப்பதே இக்கட்சியின் குறிக்கோள்களாக தெரிகின்றன. காஞ்சி ஸ்ரீ ஜெயேந்திரர் பேசும்போது இது சாதாரண கட்சி மட்டுமல்ல, இது ஒரு ஆன்மீக இயக்கம். தெய்வீக பக்தி வளர்ப்பதையும் நம்மை சுற்றியுள்ள தீமைகளை எதிர்த்து மக்கள் அனைவரும் தூய்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கும் இது வழிகாட்டும் என்று கூறினார். இக்கட்சியின் துவக்க நாள் தீர்மானங்களாக மத்திய மாநில அரசுகளின் தலையீடு தனியார் கல்வி நிறுவனங்களின் பாடத்திட்டங்களில் இருக்கக்கூடாது என்றும், ஆனால் வழிகாட்டுதலையும் ஒழுங்குமுறைகளையும் வகுக்கலாம் என்றும் கூறியது. விவசாயத்துறைக்கு அரசு முன்னுரிமை கொடுத்து விவசாயத்துறையின் சார்புடைய பொருள்களுக்கு வரிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. அதுவே நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் தடையில்லாமல் உணவு கிடைக்க வழிவகை செய்யும் என்று தீர்மானம் கூறியது. ஸ்ரீ ஜெயேந்திரரின் ஆசீர்வாதத்துடன் தமிழ்நாடு தேசிய ஆன்மீக மக்கள் கட்சி துவங்கியிருப்பதை பொதுமக்கள் எல்லோரும் வரவேற்றிருக்கிறார்கள். இக்கட்சியின் துவக்க விழாவில் மேனகா காந்தி, ஜனதா கட்சி தலைவர் சந்திரலேகா மற்றும் அகில இந்திய இமாம் கூட்டமைப்பின் தலைவர் மௌலானா உமத் அகமத் இலியாஸ் போன்றோரும் கலந்து கொண்டுள்ளார்கள். தமிழ்நாடு தேசிய ஆன்மீக மக்கள் கட்சி மக்கள் அனைவரும் நன்னறியில் செல்ல வழிகாட்டி தூய்மையான வாழ்க்கை நெறிமுறையை அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதே நமது வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.